Hello friends, welcome to JK Samayal. இந்த வீடியோல நம்ம உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதற்கு என்ன தேவையான பொருட்களையும் இப்ப பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்து வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பருப்பை. 3 தக்காளி, சின்ன வெங்காயம் 12 ல இருந்து 15, 8 பல்லு பூண்டு 2 சின்ன சின்னதா கட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் அரை ஸ்பூன், சால்ட் தேவைக்கேற்ப, ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு உளுத்த பருப்பு தாளிக்க சிறிதளவு, தேங்காய் பத்தை 2, பெரிய வெங்காயம் 2, கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், அரை ஸ்பூன் சோம்பு. இவ்வளோ தாங்க நம்ம உருண்டை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை வச்சு நம்ம உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச பருப்பை வந்து இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாத அளவுக்கு, இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். தண்ணியே விடக்கூடாது அரைக்கும் போது. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்தோம், பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். எதுக்காகனா நம்ம வந்து இதை வந்து உருண்டை பிடிக்க போகிறோம், பருப்பு உருண்டைக்காக. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சோம்பு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோம்பு மட்டும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, அதை நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக உருண்டை மாரி உருட்டி வச்சுக்கோங்க. உருண்டையை வந்து கையிலே வந்து இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக இந்த லட்டு சைஸுக்கு உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை வந்து இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குழம்புல கரைச்சி ஊற்ற போகிறோம் அந்த உருண்டையை. அது வந்து குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், அதுக்காக ஒரு உருண்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளை ஊட்டி வச்ச உருண்டையை எல்லாத்தையும். இப்போ இந்த உருண்டையில் வந்து இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு அந்த இட்லி பாத்திரத்தில் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த உருண்டை நல்லா வேகட்டும். இப்போ பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். அடுத்தது சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, ஒரு 1/4 ஸ்பூனு, அதை இதில் சேர்த்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. சின்ன சாம்பார் வெங்காயம் ஒரு 12 ல இருந்து 15 எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா கலரி விட்டுருங்க. இதை கொஞ்சம் கலரி விட்டுட்டு வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பல்லு சேர்த்துடலாம். இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டோம். சால்ட்டு சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், நம்ம 10 நிமிஷமாக வேக வச்ச பருப்பு உருண்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சு இந்த தக்காளி வெங்காயம் இப்போ வதங்கிச்சான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுருங்க.
உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உருண்டையை வந்து எடுத்து வச்சுருந்தோம். அந்த உருண்டையை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். அதாவது இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்த உருண்டை அது. அந்த உருண்டையை வந்து குழம்புலேயே சேர்த்துக்கலாம். இது நம்ம சேர்க்கும் போது வந்து குழம்பு வந்து நல்லா திக்காக வரும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு உருண்டையை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருந்தோம். அந்த புளி கரைசலையும் ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா கலரி விட்டுடலாம் குழம்பு. தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. குழம்புக்கு வந்து ஒரு சொம்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சின்ன சைஸ் சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் குழம்புல. நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுருக்க அந்த பருப்பு உருண்டையெல்லாம் வந்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ அதை லைட்டாக கலரி விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கணும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போ 10 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம போட்ட பருப்பு உருண்டையே வந்து நல்லா வெந்துட்டுருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட குழம்பு வந்து தயாராகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலையை குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது நம்மளுடைய பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.